ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜய் கிராப்ஸ். இன்றைக்கி நம்ம சுஜய் கிராப்ஸ் சேனலில் லாஸ்ட்டாக ஷாப்பிங் vlog அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீட்டுக்கு வந்ததும் எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணி என்னெல்லாம் வாங்கியிருக்கோம், எவ்வளோ ப்ரைஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி சேம் டே நாங்கள் அம்மாவுக்கு சாரியும் வாங்கிட்டு வந்திருந்தோம். எல்லா பேக்கையும் ஒன்றா தான் வச்சு அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னென்ன சாரீலாம் வாங்கியிருக்கோம், எங்களோட சாரீ செலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களோட பியர் சிட்டி பியர்ஸ் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இந்த குட்டி குட்டி லைட்ஸ் வந்து ரெசின் ஆர்ட்டுக்காக நான் ஆல்ரெடி ஒன் டைம் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 32 ருபீஸ் சம்திங் வரும். அப்புறமா இந்த குட்டி குட்டி ரெட் கலர் ரோஸ், இது வந்துட்டு பேக் ட்ராப்புக்கு அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வாங்கியிருக்கேன். அப்புறமா இந்த கிரீன் கலர் மேட், இது ரெண்டு வாங்கலாம் அப்படிங்கிற பிளான்ல இருந்தேன். ஆனால் இதோட ப்ரைஸ் வந்துட்டு 65 இருந்தது. சரி, நம்ம இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக வேணும்னா அகெயின் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே ஒன்று மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருந்தேன். இந்த ரெட் ரோஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது ஒரு பீஸோட ரேட்டும் வந்து 25 ருபீஸ் வந்துச்சு. ஒரு பீஸ்ல வந்துட்டு ஒரு 10 ரோஸ் இருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து வீட்டு யூஸ்க்காக டிஷ்யூ பேப்பர் வாங்கியிருந்தோம். அப்புறம் இது வந்து எங்க அப்பாவுக்கு கடைக்கு வேணும்ட்டு பெரிய ஊசி வாங்கியிருந்தாங்க. கிளே வந்துட்டு அக்கா பாப்பாக்காக வாங்கியிருந்தேன். சம்மர் ஹாலிடேஸ்க்கு அவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. இந்த க்ளூவும் வந்து எனக்கு ஒரு பெரிய பாக்ஸும் குட்டி பசங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு க்ளூ பாக்ஸும் வாங்கிட்டேன். ஏன்னா ஏதாச்சும் ஒன்று ஒட்டிகிட்டே இருப்பாங்க. சரி, இது ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டோன்னா அவங்களே வச்சு விளையாண்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கியாச்சு. எல்லாத்தோட ப்ரைஸும் அப்பப்போ எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருந்தேன். இதில் ரேட் என்ன போட்டிருக்காங்க, அவங்க ப்ரைஸ் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இந்த கிளேல வந்து 80 ருபீஸ் போட்டிருக்காங்க பாருங்க. ஆனால் வேலவனோட ரேட் வந்து என்ன அப்படிங்கிறத பில்லில் எடுத்து பார்த்தோம்னா 72 ருபீஸ் போட்டிருக்காங்க. கிளே மோல்டு ஏகப்பட்டது வீட்டில் இருக்கு. சரி, இருந்தாலும் இந்த இது எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு செட்டாகவே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருக்கேன்னா இந்த மார்க்கர் பென்னு. இது வந்து நான் ரெசின் ஆர்ட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்காக வாங்கலாம்னு யோசிச்சிருந்தேன். இன்ஸ்டா பேஜில் தான் நான் ரெசின் ஆர்ட்டுக்குள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்குவேன். அதோடய சேர்த்து ஆர்டர் போடும்போது ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. சரி, நம்ம லோக்கல் ஷாப்பில் ஒன் டைம் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆர்டர் போடலை. இப்போ வந்து பில்லை பார்த்தோன்னா அப்படியே ஷாக் ஆகிட்டேன். இதோட ரேட் வந்து 72 ருபீஸ். நான் கேட்கும் போது அங்கே கடையில் உள்ளவங்க 40 ருபீஸ் சம்திங் தான் சொன்னாங்க. அதை தான் நம்பி நான் வாங்கிட்டு வந்தேன். பார்த்தீங்களா என் வீடு எப்படி இருக்குன்னு. நான் அங்கே ஆர்டர் பண்ணியிருக்கலாம், அதை விட்டு இங்கே வந்து ஆர்டர் பண்ணி இப்படி மாட்டிக்கிட்டேன். இந்த ஃபைல் வந்து அப்பா ஆஃபீஸ் யூஸ்க்காக வாங்கியிருந்தாங்க. ஒரு ஃபைலோட ரேட் வந்து 35 ருபீஸ். இதே மாதிரி 2 ஃபைல் வாங்கியிருக்காங்க. சிம்பிளா அழகா டிசைன் போட்டு இருந்தது. அப்புறமா பாப்பாவுக்கு ஒரு பபிள்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு லாஸ்டா திருப்பி போய் பில்லு போட்டு வாங்கிட்டு வந்தோம். அந்த பில்லும் உள்ளதான் இருக்கு பாருங்க. இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வந்து இந்த ஷேடோ பாக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப மெயின். இதுதான் ஒரு ஃப்ரேம் எஃபெக்ட் கொடுக்கறதே. இது கிடைக்குமோ என்னவோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பரவாயில்ல, அழகா சூப்பரா கிடைச்சிருச்சு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ். இது பேர் வந்து OHP ஷீட் அப்படின்னு சொல்கிறாங்க. 15 ருபீஸ்க்கு சூப்பராக கிடச்சிருச்சு. ஆனால் என்ன, நான் அட்வான்ஸாக வாங்கிட்டேன். எப்படி தான் நம்ம பந்துஸாக வச்சாலும் அது வந்துட்டு உள்ள லைட்டாக ஒரு மாதிரி ஸ்க்ராட்சாக விழ ஆரம்பிச்சிட்டு. ஸோ நான் லாஸ்ட்டில் ஷேடோ பாக்ஸை முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொன்று புதுசாக வாங்கி அதை தான் ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். இந்த ஒன்று வந்து அப்படியே வேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நான் வந்து அன்பாக்சிங் வீடியோ இந்த ப்ராடக்ட் எல்லாம் மேக் பண்ணி முடிச்சுட்டு போடுறனால எனக்கு வந்து இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எனக்கு எப்படி யூஸ் ஆச்சு அப்படிங்கிறது வந்து கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. அதனால் இந்த மெட்டீரியல் நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியுது. வீடியோ டிலே ஆனாலும் அதில் ஒரு நல்ல விஷயம்தான். இந்த ரைட்டிங் பேட் வந்து அப்பா ஆஃபீஸ் யூஸ்க்கு வாங்கினது 85 ருபீஸ். நல்லா சூப்பராக இருந்தது, நல்லா திக்கா, அந்த கிளிப்பும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. நெக்ஸ்ட் ஃபைனலாக இந்த க்ளூ வந்து கூட 2 வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் அப்புறம் இந்த ஊசி இன்னும் 2 வாங்கியிருந்தாங்க. இது வந்துட்டு இந்த சுடிதருக்கெல்லாம் கயிறு கொறுப்பாங்கல்ல, அது மாதிரிலாம் யூஸ் ஆகும். அப்பா வந்து ரெடிமேட் கடை தான் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இது எல்லாமே தேவைப்படும்னு வாங்கியிருக்காங்க. டோட்டல் பில் வந்து 726க்கு வந்துருச்சு. நம்ம என்னதான் பார்த்து பில் அமௌண்ட்டை கம்மி பண்ணணும்னு நினைச்சாலும் எப்படியாவது அந்த 1000 கிட்ட வந்துருது. ஆனால் பொருளை பார்த்தீங்கன்னா சும்மா க்ளூ குட்டி குட்டி திங்ஸாக தான் கிடக்கு. ரேட்டு மட்டும் எப்படிதான் 1000 தொடுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு நெக்ஸ்ட் டைம் ஷேடோ பாக்ஸ் எப்படி மேக் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்னொன்று, இந்த ஃப்ரேம் ஒன்று ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தேன் வரும்போது. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பதட்டத்தோடு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஏன்னா அந்த பொண்ணு வந்து நான் கஸ்டமைஸ்க்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எனக்கு ரெடி பண்ணி சாம்பிள் அனுப்பியிருந்தாங்க. அதை பார்த்ததுமே ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒன்றையும் இதை மாற்றுங்கன்னு திருப்பி சொல்லி ஒரு வழியாக அந்த பொண்ணை ஏதோ கொஞ்சம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு கொண்டு வந்தாச்சு.
ஸோ அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு வீட்டுக்கு வந்தப்பறம் தான் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். நாட் பேடுன்னு தான் சொல்லணும். ஓகே. ஆனால் என்ன இந்த ஃப்ரேமுக்கு வந்துட்டு நான் வேற ஒரு டிசைன் சொல்லியிருந்தேன். இந்த ஒரு மாதிரி காப்பரில் இருந்த மாதிரி இருக்கு இல்லையா, இது பிளெயின் வுட்டு மட்டும் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி ஃப்ரேமோட அவுட்புட் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஃப்ரேம் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஃபாண்ட் எல்லாமே நான் கஸ்டமைஸ் பண்ணி சொன்னது தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பினஸ் இஸ் சுஜய் கிராஃப்ட்ஸ்.